ஹோலி லைஃப் வாழ சொல்லி டார்ச்சர் பண்றீங்க. மியூசிஷியனா நான் சண்டே எப்படி ப்ரிப்பேர் வந்து யாராவது சொல்றீங்களா? ஏன் சர்ச்ல வர்ஷிப் லீடர்ஸ் மட்டும் தான் வர்ஷிப் நடத்துமா? நாங்களும் நடத்தலாம்ல. ஸ்கூல்ல காலேஜ்ல தான் ட்ரெஸ் கோட் இருக்குனா சர்ச்ல கூடவா ட்ரெஸ் கோட் இருக்கு? இங்க கூட எங்களுக்கு ஃப்ரீடம் இல்லையா? ஆராதனைனா என்ன? சில நேரம் காட் ஸ்பாஷியல் மாதிரி தோணுது. எனக்கு மட்டும் தான் அப்படியா இல்ல இதை எப்படி ஹேண்டில் பண்றது? சர்ச்சுக்கு வான்னு ஏன் டார்ச்சர் பண்றீங்க? நாங்க தான் டிஜிட்டல் வேர்ல்ட்ல ஆன்லைன்லயே பாக்குறோம்ல. பைபிள் படிக்கிறப்ப தூக்கமா வருது. அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லுங்களேன். பைபிள் படிக்கிறனால என்ன ஆக போகுது? டெய்லி படி நீங்க படுத்துறீங்க, போர் அடிக்குது. ஏன் சர்ச்சுக்கு தான் டைட்ஸ் கொடுக்கணுமா? எவ்வளோ இளைஞ கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்குறோமே. சொல்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பதில் சொல்லுங்க. நான் அவங்க தீபா. இன்னைக்கு நம்ம பதில் சொல்லுங்க எபிசோட்ல ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டே. ஏன்னா இது பதில் சொல்லுங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம இன்னைக்கு 100 எபிசோட் ஆஃப் பதில் சொல்லுங்க ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கோம். ஸோ அதனால இன்னைக்கு சென்ச்சுரி ப்ரோக்ராம்னால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் நான் கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் பதில் சொல்லுங்க ப்ரோக்ராம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்போம். பார்க்காதவங்க பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இன்னைக்கு செலிப்ரேஷனுக்கான கொஸ்டின் எடுத்துகிட்டு ஆன்ட்டியை போய் சந்திப்போம். வெல்கம் டு த ஷோ ஆன்ட்டி. தேங்க்யூ தீபா. ஆன்ட்டி, நான் இன்னைக்கு இந்த அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆன்ட்டி. ஓகேம்மா. ஆன்ட்டி, போன எபிசோட்ல நீங்கள் சொன்னீங்க ஆன்ட்டி, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அன்னைக்கு தான் நம்மளுக்கு இந்த ஆளுகை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம். ஸோ அப்போ அந்த அத்தாரிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு ஆன்ட்டி. சரி, அதனால இந்த என்னென்ன அத்தாரிட்டிஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னேன்னா, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. அதை நான் தெளிவாக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பழைய ஏற்பாட்டில் தேவன் மனுஷனுக்கு முதலாவது கொடுத்த அதிகாரம் நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பு, அதை ஆண்டுகொள். பூமியை ஆண்டுகொள்ளுன்னு சொன்னார். பூமியில் என்னெல்லாம் இருந்தது? மரம், செடி, கொடிகள், அப்புறம் மிருகங்கள், இதெல்லாம் இருந்தது. அப்போ ஆண்டுகொள்ளுன்னு ஆண்டவர் சொல்லும்போது இது எல்லாம் உன் ஆளுகைக்கு கீழே, உன் விருப்பத்தின்படி இது எல்லாத்தையும் நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் ஆண்டவர் மனுஷனுக்கு சொன்ன கட்டளை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பூமியினுடைய தளத்துக்கு மனுஷனுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்துருந்தார். பட் நமக்கு தெரியும், பாவம் செய்து மனுஷன் அந்த அதிகாரத்தை இழந்த அந்த அதிகாரத்தை பிசாசு எடுத்துக்கொண்டு பிசாசு உலகம் முழுவதையும் தன்னுடைய ஆளுகைக்கு கீழே வச்சுருந்தான். ஸோ மனுஷன் நினைக்கிறது இந்த உலகத்தில் நிறைவேறாமல் போகிறதுக்கு காரணமே அந்த அதிகாரம் அவன் கையை விட்டு கடந்து போய் பிசாசினுடைய கையில் போயிடுச்சு அப்படின்றதுனால. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அந்த பாவத்துக்கு பலியாக மரித்து தன்னையே ஒப்பு கொடுத்து மரணத்தை, பாதாளத்தை, பிசாசை ஜெயித்து அவர் உயிரோடு கூட எழும்பும்போது அவர் சீஷர்ட்டை சொல்கிறாரு, போகிறதுக்கு முன்னாடி, பரத்துக்கு திரும்ப ஏறி போகிறதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது வெறும் பூலோக தலத்தினுடைய அதிகாரம் மட்டும்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது வெறும் பூலோக தலத்தின் அந்த அதிகாரம் மட்டுமில்லை, வானமண்டலங்கள் பரலோகத்தின் தலத்தினுடைய அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த அதிகாரத்தை அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் புறப்பட்டு போங்க, அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அல்லது அந்த அதிகாரத்தில் நீங்கள் போங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் பூமியில் இருக்கிறவைகளை கட்டுப்படுத்துறதுக்கும் சரி, வானமண்டலங்களில் இருக்கிறத கட்டுப்படுத்துறதுக்கும் சரி தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பூமியில் இருக்கிறது நம்முடைய கண்கள் காண்கிற இயற்கையின் தளத்தினுடைய காரியங்கள். வானமண்டலங்களில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு பக்கம் தேவனுடைய பரலோகம் இருக்குது, அதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா பரலோகத்திலேருந்து தான் நமக்குரிய காரியங்கள் எல்லாம் வருது, நமக்குரிய ஆசீர்வாதங்கள் பிறக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பரலோகத்தை கட்டுப்படுத்த நமக்கு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த வானங்களுக்குள், 3ஆம் வானத்தில் தேவனுடைய பரலோகம் இருக்குது, 1ஆம் வானத்தை நம்ம கண்களால் பார்க்குறோம், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை பார்க்குறோம். 2ஆம் வானம்னு ஒன்று இருக்குது, அங்கே பிசாசுனுடைய வல்லமைகள் நிலைத்திருக்கும் ஒரு ஏரியாவாக அது இருக்கிறபடினால அந்த வான பகுதியின் மேலே நமக்கு தேவன் அதிகாரத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கொடுத்துருக்கிறாரு.
அந்த அதிகாரத்தை நாம் இப்பொழுது பெற்றிருக்கிறோம். ஓஹோ, சூப்பர் ஆண்டி. ஆண்டி, அப்போ இது வந்து எதன் மேலே, இல்லை எப்படி சொல்கிறது ஆண்டி, இது ஒரு பர்சன் மேலேயா இல்லை வந்து எந்த வல்லமைகள் மேலேயா அந்த அதிகாரம் நமக்கு இருக்கு ஆண்டி? அந்த அதிகாரம் சில நபர்கள் மேலேயும் செலுத்தணும், வல்லமைகள் மேலேயும் செலுத்தணும். முக்கியமாக வல்லமைகள் எங்கேருந்து வருதுன்னா அதனுடைய பின்னணியில் ஒரு நபர் இருக்கணும் இல்லையா? வல்லமை தானாக தோன்றிடாது. இப்போ நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை குறித்து பேசுகிறோம்னா அது பின்னணியில் இருக்கிறது இயேசு கிறிஸ்து. அதே போல் அசுத்த ஆவிகளுக்கும் வல்லமை இருக்குது, ஆனால் அதனுடைய பின்னணியில் அந்த அசுத்த ஆவிகள் இருக்காங்க. எல்லாத்துக்கும் பின்னணியில் பிசாசு இருக்கிறான். ஸோ அந்த வல்லமைகளை நம்ம வந்து அடையாளம் கண்டு கொண்டு அதன் மேலே நம்ம அதிகாரம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே ஆண்டி. ஆண்டி, இப்போ அந்த அதிகாரம் வந்து ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்காருன்னு சொன்னோம். ஆமாம். இப்போ அதை எப்படி ஆண்டி ஆக்டிவேட் பண்ணுறது? எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதுதான். அதுக்கு ஸ்பெஷலாக எதுவும் நீங்கள் செய்ய தேவையில்லை. அதாவது நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இப்போ எனக்கு அதிகாரம் வேணும், அதனால நான் என்ன செய்ய போகிறேன்னா நான் வந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண போகிறேன், நான் ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன், நான் பல நாட்கள் ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு எந்த ஒரு நிபந்தனையும் பைபிளில் சொல்லலை. அதிகாரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கோட்பாடு தான் இருக்குது. என்ன கோட்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதம் ரொம்ப அழகாக நமக்கு கற்றுத்தரது என்னென்னா, அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டு இருக்கிறவன் அந்த அதிகாரத்தை செயல்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். 2 சம்பவங்கள் நான் சொல்லலாம். ஒன்று, நூற்றுக்கு அதிபதியினுடைய சம்பவம். அந்த நூற்றுக்கு அதிபதி வந்து வேலைக்காரன் வந்து வியாதிப்பட்டிருந்தான். ரோம சாம்ராஜ்யத்தினுடைய நூற்றுக்கு அதிபதி அவன். அப்போ அவன் வந்து என்ன செய்கிறான், இயேசு கிறிஸ்துட்ட வேகமாக வர்றான். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வீட்டுக்கே வர்றதுக்கு ஆயத்தம் ஆயிட்டார், வர்றாரு, ஹீஸ் ஆன் த வே. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், விறுவிறுன்னு கிளம்பி நடுவழியில் வந்து நிற்கிறான் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வா உன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் என் வீட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். எப்படி அவன் சொல்கிறான்னா, அவன் சொல்கிறான், எனக்கு உங்கள் அதிகாரத்தை தெரியும் ஆண்டவரே, எனக்கு நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருக்கிறேன், அதிகாரத்தை செலுத்துகிறவனாயும் இருக்கிறேன், எனக்கு கீழே பலர் இருக்காங்க, ஆனால் நானுமே அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன். அப்போ உங்களை பார்க்கும்போது எனக்கு தெரியுது பிதாவினுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு நடக்கிறீங்க நீங்கள், ஆகையால் பிதாவினுடைய அதிகாரம் உங்களுக்குள்ளே இருக்குது. இப்போது அந்த ரோமன் சென்ச்சூரியன் வந்து அந்த நூற்றுக்கு அதிபதி ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழ்ப்படியலைன்னா அதனுடைய அதிகாரத்தை அவனால் செலுத்த முடியாது. பட் அவன் கீழ்ப்பட்டு இருக்கிறதுனால தான் அவனால் அந்த அதிகாரத்தை செயல்படுத்த முடியுது. இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்பட்டிருந்தபடினால தான் பிதாவினுடைய அதிகாரத்தை அவரால் செலுத்த முடிஞ்சது. இப்போ நீயும் நானும் இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறோன்னா அந்த அதிகாரத்தை செயல்படுத்துறதுக்கு நம்ம we are empowered, நம்ம நிபந்தனையை நிறைவேற்றி இருக்கோம். ஸோ ஒரே ஒரு கீ தான் இருக்குது அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, அது தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பது. நம்ம வாழ்க்கை தேவனுடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டு இருந்தால் தான் நம்மளால் அதிகாரம் செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே ஆண்டி. ஆண்டி, இப்போ இந்த அதிகாரம் வந்து யார் மேலே ஆண்டி நம்ம செலுத்தலாம்? ஓகே, அதிகாரம் யார் மேலே செலுத்தணும் அப்படின்னு கேட்டால் முக்கியமாக பிசாசினுடைய ராஜ்யத்தின் மேலே அதிகாரத்தை நம்ம செலுத்தணும். அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை சீற்றங்கள், இயற்கையான சூழ்நிலைகளை நம்ம பார்க்கும்பொழுது சில காரியங்கள் எதிர்மறையாக நமக்கு எதிர்த்து நிற்கும்போது, தேவ சித்தத்தை நம்மளால் நிறைவேற்ற முடியாமல் நிற்கும் பொழுது அந்த சூழ்நிலைகள் மேலே அல்லது சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறவர்கள் மேலே அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஓகே ஆண்டி. ஆண்டி, இப்போ பொதுவாக எந்த சூழ்நிலைகள் ஆண்டி நமக்கு வந்து வரும்? எந்த சூழ்நிலைகளா? சூழ்நிலைகள் வந்து பல சூழ்நிலைகள் இருக்குது. இப்போ பிசாசு என்ன தேவனுடைய சித்தத்தை செய்ய விடாமல் அல்லது தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற சுதந்திரம், எனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை நான் அனுபவிக்க முடியாமல் என்னை தடுத்து நிறுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கேன் என் வாழ்க்கையில்னு வச்சுக்கோ. அந்த சுச்சுவேஷன்ஸில் கட்டாயமாக நான் என்ன செய்யணும்னா தேவனுடைய அதிகாரத்தை நான் பயன்படுத்தணும். ஸோ வியாதி வரலாம், பலவீனங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், சத்ருக்கள் எழும்பலாம், பிசாசே நமக்கு எதிர்த்து நிற்கலாம். இந்த எவ்ரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம தேவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தணும். நான் சிம்பிளாக சொல்வேன், சொல்லப்போனால் இன் எவ்ரி ஏரியா ஆஃப் ஆர் லைஃப், நம்ம வாழ்க்கையினுடைய எல்லா நாட்களிலும் எல்லா பகுதியிலும் நம்ம அதிகாரத்தை செலுத்தணும். ஏன்னா அந்த அதிகாரத்தை செலுத்துறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். We are born to use the authority of Christ.
ஏன்னா அவர் போயிட்டார் பரலோகத்துக்கு. ஆனால் அந்த அத்தாரிட்டி யார்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாரு? நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. எதுக்காக கொடுத்துட்டு போயிருக்காரு? நம்ம செயல்படுத்துகிறோன்னு தான் கொடுத்துட்டு போயிருக்கிறார். அப்போ என்ன சுச்சுவேஷன் வந்தாலும், இப்போ சிக்னஸ் வருது, எப்படி நான் அத்தாரிட்டியை நாங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது? ஒரு வியாதி வந்தால் நம்ம என்ன செய்கிறோம்? வேலையா ஒரு மாத்திரை தான், ஒரு டாக்டரை தேடுறோம், அடுத்தது ஒரு மருந்து தேடுறோம். இதை வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி வந்து நான் சுகம் பெறணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டீங்க. பைபிளே சொல்லியிருக்கு, அவர் காயப்பட்டார், நீங்கள் சுகமாக்கப்பட்டீர்கள். அப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் ஏற்றுக்கொண்டீங்கன்னா, முதலாவது அவர் காயப்பட்டதுனால நீங்கள் சுகமாக்கப்பட்டீங்கன்னு சொல்கிற வார்த்தை நிறைவேறுது. அடுத்தது இன்னொரு ஸ்டெப்பு போனீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததுனால அவரை உயிரோடு கூட எழுப்பின அதே ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறதுனால சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பாருன்னு சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை எந்த அதிகாரத்துக்கு கீழே கொண்டு போய் வைக்கிறோம்? ஒரு டாக்டருடைய ஒரு அறிக்கைக்கு கீழே, ஒரு மருந்தினுடைய வல்லமைக்கு கீழே நம்ம கொண்டு போய் நம்மளே வச்சிடுறோம். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் மருந்து மாத்திரை எடுக்கிறது தப்பு இல்லை, டாக்டர்ஸை பார்க்குறதும் தப்பு இல்லை. டாக்டர்ஸ் ரொம்ப நல்லவங்க, தேங்க் காட் ஃபார் டாக்டர்ஸ். ஏன்னா அவங்க மக்களுடைய ஜீவனை காப்பாற்றுகிற ஒரு புண்ணிய வேலையை செய்கிறாங்க. உண்மையிலே அவங்க மதிக்கப்படத்தக்கவர்கள் தான். ஆனால் அதே நேரத்தில் நம்ம எந்த மனுஷனுடைய அதிகாரத்துக்கு கீழேயோ பிசாசனுடைய அதிகாரத்துக்கு கீழேயோ வர அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இப்போ தேவனுடைய அதிகாரத்தை நான் அந்த இடத்துல நிலைநாட்டணும். புரியுதா? ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கன்னா என் அதிகாரத்தை எடுத்துகிட்டு போங்கன்றார் அவர். அப்போது இந்த அதிகாரத்தை ஒரு சிக்னஸ் என்ற சுச்சுவேஷனில் நான் எப்படி நிலைநாட்டுறது? நான் மருந்து எடுக்கலாம், மாத்திரை எடுக்கலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆனால் நான் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, இந்த மருந்தையும் மாத்திரையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிசாசை பார்த்து நான் சொல்லணும், என் சரீரம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், இந்த சரீரத்தை தொடுறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினால நீ கொண்டாந்து அந்த வியாதி எடுத்துக்கொண்டு ஓடு. நீங்கள் சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் நடக்க போகிறதில்ல, ரைட்டா? இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் இமீடியட்லி. இங்கே தான் பிரச்சனை. நம்ம அங்கே என்ன யோசித்துறோன்னா, அப்போ என் அதிகாரம் செல்லுபடி ஆகலை, என் அதிகாரம் ஒர்க் ஆகலை, அல்லது பிசாசு என் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியலைன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். பட் ரிமெம்பர், அதிகாரம் செயல்படும். நீங்கள் அதுக்காக காத்திருக்கணும். பட் அதை செலுத்தாமலேயே நீங்கள் ஒரு மருந்தோ மாத்திரையோ மருத்துவரையோ நீங்கள் தேடி போனீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இயேசுவினுடைய அதிகாரத்தை விட மனுஷருடைய அதிகாரத்தின் மேலே தான் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி நீங்களே காட்டிடுறீங்க. பிசாசை தான் நல்லா பிடிச்சிக்குவோம். பட் வென் யூ எஸ்டாப்ளிஷ் யுவர் அத்தாரிட்டி, கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்ததுனால நான் ஜீவன் பெற்றேன், சுகம் பெற்றேன் அப்படின்னு ஃபஸ்ட் நீங்கள் அசர்ட் பண்ணுறீங்க. ரெண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் என் சரீரத்துக்குள் வாசமாக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால எனக்குள்ளே இருக்கிற உயிர்த்தெழுதல் ஆவியானவரை நான் என் சரீரத்தில் கட்டவிழ்க்கிறேன். ஆவியானவர் செயல்படுறதுக்கு என்னுடைய சரீரத்தை அவருடைய கையில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தேவனுடைய அதிகாரத்தை உங்கள் சரீரத்தின் மேல், வியாதியின் மேல் நிலைநாட்டுறீங்க. ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வருது, தேவனுடைய அதிகாரத்தை அங்கே செயல்படுத்துறது எப்படி? எடுத்த உடனே என்ன செய்கிறோம்? எங்கே போய் காசு கேட்கலாம், யார்கிட்ட போய் கடன் கேட்கலாம், இப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நம்ம ஆண்டவருடைய அதிகாரத்தை அந்த சுச்சுவேஷனில் நிலைநாட்டோன்னா நம்ம என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தினால பொல்லாத பிசாசே, உனக்கு என் ஃபைனான்சஸை தொடுறதுக்கு அதிகாரம் இல்லை. கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து எனக்காக தரித்திரரானார். அவர் ஆகாரம் இல்லை, துணிமணி இல்லை, தங்குறதுக்கு வீடு இல்லை, அவர் செத்தா அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு சொந்தமான கல்லறை கூட கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து எல்லாத்துலேயும் தரித்திரத்தை அனுபவித்து எனக்கு தன்னுடைய பரிபூர்ணத்தை கொடுத்துருக்கிறாருன்னா, பிசாசே என் ஃபைனான்சஸை தொடுறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. ரெண்டாவது, நீங்கள் தேவனுக்கு ஒழுங்காக கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா மற்றவன் சொல்கிற புறணியெல்லாம் கேட்டு, தவறான போதனையெல்லாம் கேட்டு ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க தேவையில்லை, ஊழியக்காரவங்க தான் நம்ம காணிக்கை தின்றாங்கன்னு இந்த மாதிரி போதனைகள்லாம் கேட்காம நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்குறத முழு மனதாக ஆண்டவருக்குன்னு ஒழுங்காக கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா தைரியமாக நீங்கள் அதிகாரத்தை நிலைநாட்டி சொல்லலாம், தேவனுடைய கோட்பாடுகள் கட்டளைகளின்படி நான் நடக்கிறேன், எனக்கு எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் இருக்குது, பொல்லாத பிசாசை என் ஃபைனான்சஸை தொடுறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, கெட் அவுட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் அசர்ட் யுவர் அத்தாரிட்டி இன் எவ்ரி சர்க்கம்ஸ்டான்ஸ். எல்லாவற்றிலும் அந்த அதிகாரத்தை அசர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியவைகளை செய்யுங்க, அதிகாரம் நிலைநாட்டப்பட்டுரும். சூப்பர் ஆண்டி. ஆண்டி, இப்போ வந்து இந்த அதிகாரத்தை நான் செயல்படுத்துறதுனால ஃபிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரெலம்ஸில் வந்து என்ன கான்சிக்வன்சஸ் நடக்கும் ஆண்டி?
என்ன கான்சிக்வன்சஸா? இந்த அதிகாரம் தான் உங்களை வந்து கிறிஸ்தவனாவே நிலைநிறுத்தும். ஓகே, ஏன்னா நீங்கள் ரட்சிக்கப்படாமல் கிறிஸ்துவ அறியாமல் இருந்த காலம் வரைக்கும் யாருடைய அதிகாரத்துக்கு கீழே இருந்தீங்க? பிசாசோட அதிகாரம். ரைட். அப்போ பிசாசன் அதிகாரத்துக்கு கீழே இருக்கும்போது நீங்கள் ஒரு அடிமையாக இருந்தீங்க. அவன் நினைக்கிறது தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு. அவன் செய்ய வச்சதை தான் நீங்கள் செஞ்சீங்க. அவன் சிந்திக்க வச்ச பிரகாரமாக தான் நீங்கள் சிந்திச்சிங்க இல்லையா? இப்போ பிசாசை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம சிந்திக்க வைக்கிறான்? நீ சிக்காயிட்டியா, டாக்டர்கிட்ட போனாலொழிய உனக்கு சுகம் வரவே வராது, மருந்து சாப்பிட்டாலொழிய நீ வந்து சுகம் பெறவே முடியாது அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டுக்குள்ளே நம்மளை கொண்டாந்துட்டான். ஆனால் அதே நேரத்தில் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இப்போ தேவனுடைய அதிகாரத்தை செலுத்துகிறேன். நான் அவன்கிட்ட சொல்கிறேன், பொல்லாத பிசாசை என் சரீரம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், இதை தொட முடியாது அப்படின்னு நான் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டேன்? என்னுடைய சரீரத்தை பாவம் மரணம் என்கிற அந்த பிரமாணத்துக்கு கீழே இருக்கிற சரீரத்தை நான் பிடுங்கி எடுத்து தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழே நான் கொண்டாந்துட்டேன். இப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இருக்கிற ஜீவனின் பிரமாணம் அதில் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருது. புரியுதா? இப்போ நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்து கூட எத்தனை பேர் செத்து போகிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். பெஸ்ட்டு டாக்டர்ஸை பார்த்து எத்தனை பேர் செத்து போகிறோம்? இன்றைக்கி மருந்து மாத்திரையோ மருத்துவரோ இஸ் நாட் தி ஆன்சர். ஆன்சர் வந்து எதில் இருக்குன்னா, இயேசுவினுடைய அதிகாரத்தை நம்முடைய சரீரத்தில் வாழ்க்கையில் சூழ்நிலையில் நிலைநாட்டுறதுல தான் இருக்குது. அப்போ நான் வந்து அந்த அதிகாரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி முத்திரை குத்தும் போது என் சரீரத்தில் அதனுடைய விளைவுகளை நான் என் சரீரத்தில் பார்க்க ஆரம்பிப்பேன். ஸோ ஃபிசிக்கல் ஹீலிங், என்னுடைய ஃபிசிக்கலாக என்னுடைய நீட்ஸ் மீட் பண்ணப்படுறது, இதெல்லாம் பார்ப்பேன். ரெண்டாவதாக ரொம்ப முக்கியமான அதிகாரம் ஆவிக்குரிய தளத்தினுடைய அதிகாரம். இப்போ அந்த ஆவிக்குரிய தளத்தின் அதிகாரத்தை நான் எடுக்கத்தான் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுவதற்குரிய இடத்துக்குள்ளே நம்ம வருவோம். ஏன்னா ராஜ்யத்தை நிலைநாட்டுறது இப்போ நம்ம கையில் இருக்குது. அவர் அதிகாரத்தை எடுத்துட்டார், நம்ம கையில் கொடுத்துட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த அதிகாரத்தை கொடுத்துட்டேன், நவ் கிங்டமை ரெடி பண்ணு அப்படின்ட்டார். அப்போ நம்ம அவருடைய நிரந்தர ஆளுகைக்காக ராஜ்யத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம, ரைட்? அப்போது அந்த ஆவிக்குரிய தளத்தில் நம்ம பிசாசின் மேலே அந்த அதிகாரத்தை செலுத்தாவிட்டால் நிச்சயமாகவே நம்ம அவனுடைய ராஜ்யத்தின் முடிவை காண போகிறது இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள், அவனை வானமண்டலத்திலேருந்து கீழே தள்ளினாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நான் அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணாதான் வானமண்டலங்களில் இருக்கிற பிசாசினுடைய வல்லமைகளை நான் வீழ்த்தி தேவனுடைய ராஜ்யத்தின் அதிகாரத்தை நிலைநிறுத்தும் போது பரலோகத்திலிருந்து கிறிஸ்து வருவார், என்ன சேர்த்து கொள்வார், அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். ஓ சூப்பர் ஆண்டி. ஸோ தட் அத்தாரிட்டியில் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆமாம், அத்தாரிட்டி இன்னும் சொல்லப்போனால் பேசிக்கிட்டே போகலாம், நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது அதிகாரத்தில். பட் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறது ரொம்ப பேசிக்காக நமக்கு அதிகாரத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்களை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இயேசுவுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எதன் மேலே அதிகாரம்னா, முதல்ல ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது பூமியின் மேலே மட்டும்தான் அதிகாரம். ஆனால் நமக்கோ வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல அதிகாரத்தையும் தேவன் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஓகே ஆண்டி. ஆண்டி, இப்போ இந்த அத்தாரிட்டியை வச்சு நான் என்ன செய்யணும்னு தேவன் எதிர்பார்க்குறாருன்னு? தேவன் வந்து அந்த அத்தாரிட்டியை வச்சு நீங்கள் செயல்படணும்னு எதிர்பார்க்குறார். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த அதிகாரத்தை செயல்படுத்தாமல் போயிடுறோம். தேவன் நமக்கு கொடுத்துருக்குற அதிகாரத்தை, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ ஒரு சிக்னஸ் வருது அப்படின்னா நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் திங் வி டூ இஸ் லுக் ஃபார் டாக்டர்ஸ் அண்ட் மெடிசன். அதே போல் நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம்னா நான் எப்படி ஃபிசிக்கலாக இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். பட் காட் ஹஸ் கிவன் யூ த அத்தாரிட்டி. அவருடைய அதிகாரத்தை கொண்டு அந்த சுச்சுவேஷன் உங்களை மேற்கொள்ளாமல் நீங்கள் அதை மேற்கொள்கிறதுக்குரிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துக்கிறார். ஸோ ஃபிசிக்கல் ரெல்மில் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் அத்தாரிட்டியை யூஸ் பண்ணுங்கள். அத்தாரிட்டின்றது வந்து ஒரு ஸ்பெஷல் பொருள், ஒரு மெடல் மாதிரி, அதை தூக்கி ஷெல்ஃபில் வச்சிடணும், வெறும் ஒரு அலங்கார பொருள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த அத்தாரிட்டி கம்ப்ளீட்டாக உங்கள் கையில் வேஸ்ட் ஆயிரும். ஆண்டவர் வந்து அந்த அத்தாரிட்டி எதுக்கு கொடுத்துருக்கிறார் சொல்லியிருக்கார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து. எப்படி சீஷராவாங்க? என் வாழ்க்கையில் தேவனுடைய அதிகாரம் செயல்படுறது, அதை பார்க்கும் பொழுது தான் அவங்க வந்து தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு வருவாங்க. ஸோ ஃபஸ்ட் திங் இஸ் ஃபிசிக்கல் ரெல்மில் அன்றாட வாழ்க்கையில் தேவனுடைய அதிகாரத்தை நான் வந்து பயன்படுத்தணும், நிலைநாட்டணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.
ரெண்டாவதாக ஆவிக்குரிய ரீதியில் இந்த ஸ்பிரிச்சுவல் ரெல் அந்த அத்தாரிட்டியை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த அத்தாரிட்டி வந்து நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி யூஸ் பண்ணும்போது தான் பைபிளில் சொல்லியிருக்கிற மாதிரி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள், அவன் வானமண்டலத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டு போனான்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தல் 12 10, 11, 12 வசனங்களில் வாசம் ரொம்ப அழகாக கிளியராக அங்கே இருக்குது. ஸோ இட்ஸ் அவர் அத்தாரிட்டி தட் பிரிங்ஸ் த டெவில் டவுன். அப்போ நம்ம அந்த ஆவிக்குரிய அத்தாரிட்டியை நம்ம பயன்படுத்தும் போது தான் நம்ம அதிகாரத்தினால தான் நம்ம அந்த பிசாச வானமண்டலங்கள்லேருந்து நம்ம கீழே தள்ளுறோம். தள்ளும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் நிலைநாட்டப்படுவதற்கான ஒரு இடத்தை, ஒரு ஸ்தலத்தை நம்ம ஆயத்தப்படுத்தி கொடுக்குறோம் தேவனுக்கு. ஓ சூப்பர் ஆண்டி. இன்றைக்கும் இந்த அத்தாரிட்டியை பற்றி எங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ஆண்டி. இனிமேல் ஒவ்வொரு நாளுமே எங்களோட அத்தாரிட்டியை எடுத்துகிட்டு தேவனுடைய ராஜ்யத்தை வந்து சிறப்படுத்துறது வந்து நிச்சயமாக அந்த அத்தாரிட்டி ஷுட் பி த ஃபர்ஸ்ட் திங் இன் யூர் லைஃப். ஒரே ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து அத்தாரிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் பெருசு இல்லை, ஆசீர்வதிக்கப்படாமலே கூட சில காரியங்களை நீங்கள் அனுபவிச்சுக்கலாம். ஆனால் அதிகாரம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பைபிளில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு, வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல அதிகாரமும் தேவனுடையது, தேவன் அதை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்துருக்கிறார், இயேசு கிறிஸ்து அதை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ அத்தாரிட்டியோடைய பிகினிங் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் பிகின்ஸ் வித் காட் அண்ட் கம்ஸ் டவுன் டு யூ. அப்போ ஆண்டவர் துவக்கி வைக்கிற ஒரு காரியம் என்கிட்ட வரைக்கும் வருது அப்படின்றப்போ அது எவ்வளோ முக்கியமானது ஃபஸ்ட் யோசித்து பாருங்கள். ரெண்டாவதாக ஆண்டவர் வந்து மனுஷனை படைச்சதே அந்த அதிகாரத்தை செலுத்துறதுக்கு தான். எல்லா படைப்பையும் உருவாக்கிட்டு கடைசியில் சொல்கிறாரு நீ ஆண்டு கொள்ளுன்றார். அப்போ அந்த ஆளுகையை கொடுப்பது தேவனுடைய நோக்கமாக திட்டமாக ஆரம்பத்திலிருந்தே இருந்தது அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். அந்த அதிகாரத்தை செலுத்துறது தேவன் நமக்கு வச்சிருக்கிற மிக விசேஷித்த ஒரு அழைப்பு, ஒரு உறுதி அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். பிசாசு அதை செயல்படுத்த விடமாட்டான்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம செயல்படுத்துறதுல தான் அவன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற இந்த உலகமும் சரி ஆத்துமாக்களும் சரி அவன் கையிலேருந்து விடுதலையாக்கி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரும் அப்படின்றத அவன் அறிந்திருக்கிறபடினால கிறிஸ்தவ ஜனங்கள் தேவனுடைய அதிகாரத்தை புரிந்து கொள்ளக்கூடாது, பயன்படுத்தக்கூடாதுன்னு முற்படுவான். ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தணும்னா நம்ம வெற்றி வாழ்க்கை வாழ்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் வெற்றியை நம்ம இந்த பூமியில் நிலைநாட்ட முடியும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சூப்பர் ஆண்டி. ஸோ ரொம்ப அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக தேங்க்ஸ் ஆண்டி. வெல்கம் தீபா, தேங்க்யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த அத்தாரிட்டியை பற்றி வந்துட்டு நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்ல. எஸ், இவ்வளோ நாளாக நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தது சத்ரு. ஆனால் அன்றைக்கி ஆண்டவர் நம்மளுக்கு அந்த விடுதலை கொடுத்தது மட்டும் இல்லை, அதிகாரத்தையும் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணுவோம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமான ஒரு பிள்ளையாக இருப்போம். ஓகே, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏசப்பா மற்றவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு புதிய நிகழ்ச்சியில் அவங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீபா, சைனிங் ஆஃப்.